Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அதான் பூர்ணிமா பேர் கெட்டதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது, பூர்ணிமா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பேரை கெடுத்தாங்க. பட் ஃபைனலாக அது பொட்டி எடுத்து வந்தது மட்டும்தான் இந்த சீசன்ல அவங்க உருப்படியாக பண்ண ஒரு நல்ல விஷயம். ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது மணி அண்ட் ரவீனா மட்டும்தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன்லேயே உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். குட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், குட் பிரதராக இருக்கலாம், பட் குட் ஹஸ்பண்டாக இருக்க முடியாதுன்னா நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி அதை சொல்கிறீங்க அப்படிங்கிறதே எனக்கு ஒன்றும் புரியலையே. மாயா கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். பட் அதை விட்ட அப்படியே மாயா சூப்பர் உட்காருங்க அப்படி உட்கார வச்சுட்டு தினேஷ் நீங்க சொல்லுங்கன்றாரு. மறுபடியும் மாயா குழிக்குள்ள போய் உளுந்து அவங்களுக்கு சொம்பு தூக்காம அண்டாவா தூக்கி கடத்துல இருந்த பேரையும் எடுத்துட்டாப்ல. வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் விஜய் வர்மா கொஞ்சம் நல்ல பேர் தான் இருந்துச்சு. இல்ல மாயா வின்னர், பூர்ணிமா ரன்னர் அப்னு கொடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், இது இந்த மொத்த ஆமா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பிக் பாஸ் சீசன் எடுத்து பார்த்தாலும் இதாண்டா பெஸ்ட் சீசன்ற அளவுக்கு பூர்ணிமா எப்படியோ தேத்தி கூட்டு வந்து மாயா கூட சேர்ந்து கண்டென்ட் கொடுத்து அப்படி இப்படின்னு வந்து அந்த பொட்டியை தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அதுவும் 16 லட்சம்ன்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஸோ எல்லாருக்குள்ளேயும் நம்ம டாப் 3லயாச்சும் வருவோமா அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கே தவிர்த்து டைட்டில் வின்னர் ஆகிறது வந்து அர்ச்சனா தான் அப்படிங்கிறது. ஆதன் சினிமாவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் சீசன் 7 ஃபினாலே நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷோ வந்து எப்படி வந்து மாறிக்கிட்டே போகுது, இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பேச போகிறோம். நம்ம கூட ஷஃபி இருக்கிறாங்க. வெல்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ பிக் பாஸ் சீசன் 7 சொல்லும் போதே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு வந்து கண்டென்ட் மாறிக்கிட்டே இருக்குது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்னா பூர்ணிமா 16 லேக்கோட வீட்டு விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இது? ஆக்சுவலாக அதான் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சீசன் தான். அண்ட் எந்த வீக் யார் டாப்பில் இருக்கா, எந்த வீக் கீழே இறங்குறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே மாட்டுது. அண்டு எதிர்பாராத கண்டஸ்டன்ஸ் நம்ம வந்து எப்பயுமே ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருப்போம் ஸ்டார்டிங்கில். ஓகே இந்த 5 பேர் டாப் 5ல வருவாங்கன்னு சொல்லும்போது அதில் 1-2 சேஞ்சஸ் இருக்கலாம். பட் இதாட்டி மொத்தமே சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமாலாம் பாதி கடலை தாண்டுவாங்களான்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் அப்படியே மாறிட்டேன்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான சேஞ்சஸ். அண்ட் பூர்ணிமா வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே ஒரு நெகட்டிவ் ஃபேமோட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கேப்டன்சி அப்படின்ற ஒரு வீக் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் டாப்பில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இவ்வளோ தூரம் வந்து கடைசி வரைக்கும் மக்களால் எவிக்ட் ஆகாமல் 16 லட்சம் பொட்டியை தூக்கிட்டு வெளியே போயிருக்காங்கன்றது சத்தியமாக டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத ஒரு. ஏன்னா அந்த பொட்டிங்கிறது வந்து ஒரு ஓகே நல்லா விளையாடினாங்க ஒரு கண்டஸ்டன்ட், இவர் எடுத்துகிட்டு போனது நம்மளுக்கே திருப்தியாக இருக்குடா அப்படின்ற மாதிரி. மற்ற சீசன்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம்லாம் அமுதவாணன் எடுத்துகிட்டு போனதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஓரளவுக்கு எஃபோர்ட் போட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சீசன்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் இந்த சீசனில் வந்து பூர்ணிமா எப்படியோ தேத்தி கூட்டு வந்து மாயா கூட சேர்ந்து கண்டென்ட் கொடுத்து அப்படி இப்படின்னு வந்து அந்த பொட்டியை தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அதுவும் 16 லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட். அண்ட் அது வின்னருக்கு அடுத்தபடியா ரன்னர் அப்னு நம்ம பாக்குறது இந்த பொட்டியால தான். ஏன்னா ரன்னருக்கு ஆக்சுவல் ரன்னருக்கு கை மட்டும் தான் கொடுப்பாங்க, இவங்களுக்கு தான் அமௌண்ட் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த சீசனுடைய ரன்னர் அப்பே பூர்ணிமா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் மாயா கிட்டத்தட்ட அவங்களை கொண்டு போய் டைட்டில் வின்னரே ஆக்கி இந்த சீசனையே குழி தோண்டி புதைச்சி இதுக்கப்புறம் எவனாச்சும் பிக் பாஸ் பார்ப்பீங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. அதான் கொஞ்சம் வெறுப்போட தான் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது, என்ன வீக்கெண்ட் எபிசோட நம்ம ஒன்று நினைச்சிட்டு போனா என்னமோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இந்த சீசனே கொஞ்சம் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ வந்து ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே வந்து அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு அவங்களே வந்து இதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? அதனால யாருமே எதுவுமே எந்த இடத்துலையும் ட்ரை பண்ணாத மாதிரி சும்மா 1-2 வாரம் இருந்து கடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பும் இருக்கு. எதனால அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கும்? அதான் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பேருக்கு கைத்தட்டல் வந்துச்சு. அது அர்ச்சனா, தினேஷ் அண்ட் விசித்ரா மேம். அது எதுக்குன்னா அந்த பிரதீப்போட மேட்ருக்கு இவங்க 3 பேரும் ஸ்ட்ராங்காக நின்று சில விஷயங்களை வந்து பேசினாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க 3 பேருக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது தினேஷ்க்கு கைத்தட்டல் குறைஞ்சிச்சு, விசித்ரா மேம்க்கு கைத்தட்டல் குறைஞ்சிருச்சு. பட் அர்ச்சனாக்கு மட்டும் அந்த கைத்தட்டல் அப்படியே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு வீக்கில் மட்டும்தான் அர்ச்சனா ரொம்ப அடி வாங்கினாங்க. கமல் சார் போட்டு அந்த வாரம் அந்த டே ஃபுல்லாக வச்சு இது பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஏதோ தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாங்க. அண்ட் இந்த கேம்லலாம் பார்க்குறாங்கல்ல, கேமில் பார்க்கும்போது
அர்ச்சனாவை தூக்கி ஒரு டீம்ல அவங்களே வாலண்டரா போட்டு பாக்குறாங்க யாருக்கு அதிகமான ஓட்டு வருது. ஏன்னா ரவீனாக்கு சோசியல் மீடியால அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒருவேளை மாயாக்கு இருக்கலாம், இல்ல ஐ மீன் அர்ச்சனாவா இருக்கலான்ற போது அர்ச்சனா தூக்கி அங்கங்க போட்டு பார்க்கும்போது அர்ச்சனா இருக்கிற டீமுக்கு மட்டும் அதிகமான ஓட்ஸ் வருது. ஸோ அப்போ வெளியே டீம் வேலை பார்க்குறாங்களா இல்லை வந்து இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த இது வருதா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அண்ட் இப்போ மக்கள் கிட்ட மறுபடியும் ஒரு ஓட்டு எடுக்கிறாங்க, ரெட் கார்பெட் யாருக்கு விரிக்கணும். ஸோ ரெட் கார்பெட் விரிக்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு தான் மற்ற எல்லாரும் சேர்ந்து ரெட் கார்பெட் விரிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அது வந்து அந்த சென்டென்ஸை படிக்கும் போதே எங்க எல்லாரும் அர்ச்சனா அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க. அது நமக்குமே அது தோணுச்சு, ஒரு அர்ச்சனாக்கு வந்திருக்குமோன்ற போது கரெக்டாக அர்ச்சனாக்கு வருது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் பாசிட்டிவான விஷயங்கள் வருதோ அங்கெல்லாம் அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனான்ற பேர் மட்டுமே வந்துகிட்டு இருக்கிறதுனால சரி ஓகேடா இந்த சீசன் வின்னர் வந்து அர்ச்சனா தான் போல இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொறாமை அந்த இதெல்லாம் இருக்கதான் செய்து, என்னடா இது கடைசி வரைக்கும் போராடி பார்க்கலாமா இல்ல உண்மையிலேயே அதான் டைட்டில் வின்னரா, மீதி இருக்கிற 1 வீக்ல எங்கேயாச்சும் பிடிச்சி இழுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்குறாங்க. பட் போற போக்க பார்த்தா அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஆக்சுவலா அவங்களுடைய சிஸ்டர் வீட்டுக்குள்ள வரும்போது கூட உனக்கு நீ எதுல வேணா கைவே இந்த பொட்டியில கை வைக்க கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு ஹிண்ட் இல்ல, டைரக்டாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சா நமக்கு நல்லா எல்லாமே வந்து வெளியில இருந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து எதுவும் பெருசாலாம் பண்ணிக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல எதனால அந்த ஒரு ஃபசாட் அவங்க வச்சிருக்காங்க? ஆமா, ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு தெரியும்ல, நமக்கு ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ் வருதுன்னா எல்லா சீசன்லயும் நம்ம பார்த்துட்டோம். யாருக்கு கிளாப்ஸ் வருதோ அவங்க டைட்டில் வின்னர் ஆவாங்க. சீசன் 5 எல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ராஜு தான் டைட்டில் வின்னர்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்த்து ஃபைனல் எபிசோடு வரைக்கும் அவருக்கு மட்டுமே கைத்தட்டல் வந்து அவர் வின் பண்ணிட்டு போனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஒரு இதுதான் ஓகே. அப்போ இந்த சீசன்ல யாருக்கு அதிகமான கைத்தட்டல் வருது யாருக்கு இதுன்ற போது அர்ச்சனாக்கு தான் ஆப்வியஸா வருதுன்ற போது அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, ஓகே நமக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு. அண்ட் ஃபேமிலி ரவுண்ட்ல ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க சிஸ்டர் சொல்லிட்டாங்க ஓகே பொட்டியில கை வைக்காது, ஓகே அப்போ நமக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய மைண்ட் செட்டும் நமக்கு தெரியும்ல என்ன நினைக்கிறாங்கன்ற போது எல்லாருக்குமே அதே தாட்டு தான் இருக்குன்ற போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துடும், ஓகே அப்போ நம்ம தான் டைட்டில் வின்னர் ஆக போறோம் அப்படிங்கிறது. ஈவன் விஷ்ணு கூட செக் பண்ணிருப்பாப்ல மணி கிட்ட போயிட்டு யாரா டாப் 3ல வருவான்னும் போது அர்ச்சனா தினேஷ் அண்ட் விசித்ரா மேம், அர்ச்சனா தினேஷ் அண்ட் இன்னொருத்தர் பேர் மாயா அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அந்த டைம்ல விஷ்ணு அப்போ நான் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாப்ல. ஸோ எல்லாருக்குள்ளேயும் நம்ம டாப் 3லயாச்சும் வருவோமா அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கே தவிர்த்து டைட்டில் வின்னர் ஆகிறது வந்து அர்ச்சனா தான் அப்படிங்கிறது மாயா உள்பட எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள. ஸோ அது வந்து மேபி இருக்கலாம் சான்சஸ் அதிகம். ரன்னர் அப்பா யார் ஆக போறா அப்படின்றது தெரியல. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நினைப்பு வச்சிருந்தா அது அப்படி கிடையாது, இப்படி புரட்டி போடுவோம்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அர்ச்சனாவை தூக்கு மாயாவை அப்படின்னு சொல்லி மாயாவை டைட்டில் வின்னர் ஆக்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆக்சுவலா மாயாவே வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்ல அப்படின்றது தெரிஞ்சு போச்சுங்க, எனக்கு நான் நம்பிக்கையை விட்டுட்டேங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. ரன்னர் அப்புக்கு நான் வந்து போட்டி போடுவேன், நீங்க போட்டி தூக்கலன்னா நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவும் ஒரு விஷயமா அவங்க டிரைவ் பண்ணி அவங்க தான் பெட்டியவே எடுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் கேமும் இருக்கு. அவங்க உண்மையிலே இது வந்து பண்றாங்களா இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு டீம் வெளியில வேலை பார்த்து அவங்கள வின்னர் ஆக்குறதுக்காக ஒரு விஷயம் நடக்குதா? இல்ல ஆக்சுவலா மாயா வந்து ஃபர்ஸ்ட் பேசும்போது ஏதோ கொஞ்சம் அக்கறையில பேசுறாங்கன்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்குமே இருந்துச்சு. ஓகேனா எப்படியும் பூர்ணிமா இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது மாயாவும் கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சு நீ எடுங்க பூர்ணிமா எடுங்க பூர்ணிமா எடுங்க பூர்ணிமான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பூர்ணிமா வந்து கன்ஃபார்மா எடுக்கிற மைண்ட் செட்ல இல்ல, எடுக்கலாம் வேணாம் எடுக்கலாம்ன்ற கன்ஃபியூஷன்ல இருந்த உடனே மாயா வந்து ஓகே அப்ப நீங்க எடுக்கலன்னா நான் எடுத்துறேங்க அப்படின்னு சொல்லலாம் வச்சு பூர்ணிமா எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எப்ப தெரிய வந்துச்சுன்னா ஃபைனலா சொல்றாங்க நீங்க பொட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நான் ரன்னர் அப் ஆகிறதுக்கு புஷ் பண்ணுவேன் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க நாசுகம் மறைமுகமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு சில டீம் வந்து வெளியே ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு ஓட்டு பண்ணி என்ன கொண்டு வராங்க, நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எனக்காக ஒர்க் பண்ணுங்க, உங்க டீம் எனக்காக வச்சு ஒர்க் பண்ண வைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பிஆர் டீம் எல்லாம் வச்சு எனக்கு ஒர்க் பண்ண வைங்க. சோ என்னோட பவர் பிளஸ் உங்களுடைய பவர் ரெண்டும் சேர்த்தா நான் வின்னர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாலண்டரா பிரெயின் வாஷ் பண்ணி தான் பூர்ணிமாவை வெளியே அனுப்பியிருக்காங்களோ அப்படிங்கிற டவுட் வந்து கடைசியா நேற்று 1 hour செக்மெண்ட்ல கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது ஹெவியா வந்துச்சு. சரி ஓகே, அதாவது மாயா வந்து யூஸ் பண்ணாங்க எல்லாத்தையும், பட் பூர்ணிமா அந்த கேட்டகரியில வைக்கலன்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நேத்து பார்க்கும்போது பூர்ணிமாவுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் கூட வச்சிருக்காங்க. எப்படியும் நீ எவிக்ட் ஆகி வெளியே தான் போற, அதனால பொட்டி எடுத்துட்டு போ, பட் வெளியே போனோடனே எனக்கு வேலை பாரு
அப்படிங்கிறதுக்காகவே மாயா பிரெயின் வாஷ் பண்ணி பூர்ணிமா வெளியே அமிச்ச மாதிரி தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சிச்சு அதுல. ஓகே, ஆக்சுவலா அந்த கான்வர்சேஷன்லயுமே வந்துட்டு பூர்ணிமா வந்து இல்ல நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு வருது. அவங்க திருப்பி திருப்பி அதை வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவுமே வந்து அவங்க எதுக்காக இந்த ஒரு வலையில சிக்கியிருக்காங்களா இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட். பட் ஆனால் இப்போ வந்து வெளியே போயிட்டாங்க. அது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரன்னர் அப் பொசிஷன் யார் தான் அதுக்காக லைக் ஒரு யார் வருவா அப்படிங்கிறது ஒரு இந்த பர்சன் அப்படின்ற மாதிரினா யார் சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஓவரால் இப்போ இருக்கிற 7 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மணி எவ்வளவோ பரவாயில்லையோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே நான் வந்துட்டேன். ஸ்டார்டிங்ல இப்போ ரவீனா கூட சேர்ந்து நிறைய கிரிஞ்சு பண்ணாரு, ரவீனாவுடைய கேமை வந்து விளையாட விடாம தடுத்தாப்புல அப்படி இப்படின்னு நிறைய போனாலுமே எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ளா இருந்திருக்கு. எல்லாருமே அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா இந்த சீசனை யாருமே விளையாடல, எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மணி வந்து செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் பார்த்தா ரவீனாவால தான் மணியோட கேம் வந்து நிறைய ஸ்பாயில் ஆயிருக்கு. அண்ட் மணி எங்கேயுமே போய் யாரை பத்தி ரொம்ப தரைக்குறைவாவோ ஒரு பெரிய காசிப்போ அந்த மாதிரி எதுவுமே பேசவும் கிடையாது. அண்ட் மாயாவை வீட்டுக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து மணி தான் இப்போதைக்கு. எல்லாருமே மாயாக்கு பயந்துட்டாங்க. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல மாயாக்கு அகைன்ஸ்டா பேசினாலே கமல் சார் போட்டு அடின்னு அடிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஈவன் தினேஷ்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாப்ல. ஓகே, மாயாக்கு அகைன்ஸ்டா பேசினாலும் திட்டுவீங்க, நான் மாயாக்கு பாசிட்டிவா பேசுறேன் எப்படி திட்டுவீங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்தாப்புல. அதுக்கப்புறம் தினேஷ் திட்டு வாங்குறதே கிடையாது. சோ இப்போ பாத்தீங்கன்னா மாயா 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 மாயான்னு சொல்லிட்டு தினேஷ் எங்க பார்த்தாலும் மாயாக்கு பாசிட்டிவாவே பேசிட்டு இருக்கிற ஒரு மனுஷனா மாறிட்டாப்ல. சோ இந்த மாதிரி ஓகே அடி வாங்கினா மாறுற ஆட்கள் மத்தியில மாறாம நான் இப்படிதான் இருப்பேன், என்ன வந்து அட்டாக் பண்ணா நான் மறுபடியும் அட்டாக் பண்ணுவேன், அந்த டீம் அகைன்ஸ்டா தான் இருக்குன்ற மாதிரி அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல பேசும்போது கூட ரொம்ப ஓப்பனாவே பேசுறாப்ல. சில ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படி ஓப்பனா பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மணி டைட்டில் வின்னர் ஆனாலே பரவாயில்லடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து இருக்கு, எனக்குமே இருக்கு. அது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது அர்ச்சனா அண்ட் மணி இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வின்னர் ரன்னர் எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. அந்த இதை மீறி பூர்ணிமா வெளியே போயிட்டாங்க, நல்ல வேலை. இல்ல மாயா வின்னர் பூர்ணிமா ரன்னர் அப்னு கொடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், இது இந்த மொத்த ஆமா இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பிக் பாஸ் சீசன் எடுத்து பார்த்தாலும் இதாண்டா பெஸ்ட் சீசன்ற அளவுக்கு சர்டிபிகேஷனே கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலி நீங்க வந்து முதல் பேரா விஜய் வர்மா சொல்லியிருந்தீங்க. எனக்குமே வந்து நிறைய இடத்துல நிறைய மீம்ஸ் நம்ம பார்க்கும்போது அர்ச்சனா வந்து வார்த்தைக்கு வார்த்தை அந்த பொண்ணு ப்ரோ 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 அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டுமே வந்து ஒரு எப்படி சொல்றது மேடி மேடி பாட்டு போடுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு லவ் லாங்ல அப்படி சொல்ற ஒரு லவ் ஆங்கிள்லயே எடுத்துட்டு போறாங்க இல்லையா? ஆமா, இது ஹெவியா எங்கேயோ பே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நானுமே பார்த்துட்டு இன்னும் உண்மையிலேயே நம்ம ப்ரோன்னு கூப்பிட்டு தான் பார்த்தோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எபிசோட பார்க்குறேன். அந்த அதுல எபிசோட்ல வந்து அர்ச்சனா ப்ரோன்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா வெளியே மீம்ஸ் எல்லாம் பார்த்தா இவங்க 2 பேர் லவ் பண்ற மாதிரியே எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தானுங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அர்ச்சனா சைட்ல இருந்து நடந்திருக்காது, விஜய் வர்மா சைட்ல இருந்து வேணா மேபி ஏதாச்சும் ஒரு டீம் இந்த மாதிரி பண்ணி போட்டுட்டு இருக்காங்களா என்ன எதுன்னு தெரியல. பட் ஒரு அண்ணா ப்ரோன்னு கூப்பிட்டு இருக்கிறது வெளியே வந்து இந்த மாதிரி போட்டு இருக்கிறது பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். மேபி ஒருவேளை அது மூலியமா அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் எல்லாமே விஜய் வர்மாக்கு ஓட் போட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்காக பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, ஆக்சுவலா பரவாயில்ல. நிறைய பேருமே வந்து பேசுறது என்னன்னா ஒன்ஸ் அவர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா அவர் ஃபேன் பேஸ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டாரு. அண்ட் எபிசோட்ல பேசும்போது இப்போ 2 நாள் முன்னாடி பேசும்போது கூட அவர் சொல்லியிருந்தாரு ஒருத்தரால் எப்படி வந்து 2 நாள் அழுதுட்டு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் எடுக்க முடியும், அப்போ அவருக்கு தெரியுது எல்லாமே. அண்ட் அதுக்காகவே அர்ச்சனாட்ட பழகுறாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பேசுறாங்க. இது உண்மையிலே ஜென்யூனான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தெரியல. விஜய் வர்மா வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கிடையாது, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது தான் அவன் உண்மையான விஜய் வர்மா. அடிச்சிருவேன் நவுத்திடுவேன், நான் வந்து ஒரு பெரிய ரகடு பாய் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தாப்புல அது வேலைக்கு ஆகலை. அது என்னன்னா அசீமோட இன்ஸ்பிரேஷனா கூட இருக்கலாம். போன சீசன்ல அசீம் வந்து முழுக்க அட்டாக் மோட்லயே தான் இருந்தாப்புல. ஸோ அட்டாக் மோட்ல இருக்கும்போது கடைசியா அப்படியே வந்து அடுத்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து வின் பண்ணிட்டாங்கன்றதுனால இந்த சீசன்ல பல பேர் அசீமோட ரெஃபரன்ஸை எடுத்து சண்டை போட்டிருந்தாங்க. கமல் சாரே ஒரு எபிசோட்ல வந்து சொன்னாப்புல போன சீசன்ல அப்படி இருந்துச்சுன்றதுக்காக இந்த சீசன் அப்படி இருக்காதுன்னு நீங்க நினைக்காதீங்க, இது வேற மாதிரி தான் இருக்கும், இந்த வாட்டி நாங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி சொன்ன உடனே ஓ அப்போ அதிகமாக இருக்கக்கூடாதா, அப்போ வேற ஆளாக மாறிடணுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறிட்டாங்க. ஸோ இதெல்லாம் விஜய் வர்மா வெளியிருந்து பார்த்து தான் இருந்திருப்பாப்புல. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக பாயிண்ட்ஸ் பேசி நம்ம வந்து வெளியே உள்ள இருக்கிற வெளியிருந்து பார்த்த விஷயங்கள்லாம் உள்ளே போய் ஒருத்தருக்கும் அங்கங்கே போட்டு ஆஃப் பண்ணி ப்ளே பண்ணணும். அண்ட் யாருக்கு பாசிட்டிவாக இருக்குது யாருக்கு நெகட்டிவாக இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் விளையாடிட்டு இருந்தாப்புல. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரையே அறியாமல் மறுபடியும் மாயா குழிக்குள்ளே போய் உளுந்து அவங்களுக்கு சொம்பு தூக்காம அண்டாவா தூக்கி கடத்துல இருந்த பேரையும் எடுத்துட்டாப்ல. வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் விஜய் வர்மா கொஞ்சம் நல்ல பேர் தான் இருந்துச்சு, நல்ல நேம் தான் இருந்துச்சு, கொஞ்சம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா மாயா டீமுக்கு சேர்ந்து பயங்கர இதாக பண்றது. இப்போ இந்த டிக்கெட்
ஃபினாலேயே மாயா டீமுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. சுத்தி சுத்தி இல்ல அவங்களுக்கு இல்ல நீங்க தான்ன்ற மாதிரி பேசியிருப்பாப்ல. ஸோ அந்த இடத்துல விஜய் வர்மா அப்படிய பேர் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னதான் வெளியே அவங்க டீம் ஒர்க் பண்ணாலுமே அடுத்த எவிக்ஷன்ல அடுத்த ரெண்டு எவிக்ஷன்ல ஏதோ ஒரு எவிக்ஷன்ல விஜய் வர்மா கண்டிப்பா இருப்பாப்ல. ஓகே, ஆக்சுவலா அவருமே வந்து நம்ம போடுற ஒரு மீம்ஸ் இல்ல ட்ரோல்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ற விதமா தான் ஒரு வாரத்தோட ஏதோ ஒரு விஷயத்த வந்து லைக் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிடுறாரு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ வந்து ட்ரோல் பண்றாங்க, எலிமினேட் ஆக வேண்டியது இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது இதை எடுத்துட்டு அட்லீஸ்ட் இந்த லைக் மாயான்னு பாட்டு போடுறது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு விதத்துல ஓகே மாயா பண்ற தப்பு நம்ம அட்லீஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் மெனக்கிடுற மாதிரி தெரியல. அது ஏனோ புரியல. உங்களுக்கு அது எவ்வளவு ஆத்திரமா வருது? ஆமா, நம்ம ஒரு வீக்கெண்ட் எபிசோட ஒரு வீக் எபிசோடு பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல இதெல்லாம் கேட்பாருன்னு இருக்கும்போது மாயா கிட்ட ஒரு 8 கேஸ் இருக்கும். இந்த 8 கேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 4 கேஸையாச்சும் கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா அது பிரீஃப் கேஸ் மாதிரி தூக்கி ஓரமா வச்சுட்டு மத்தவங்களை பிடிச்சி கேட்டுருப்பாரு. சின்ன விஷ்ணுடைய கேப்டன்சிலாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒஸ்ட்டாகவும் கிடையாது. அது ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள எடுத்து வச்சு பேச வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனால் அதுக்கு வச்சு விஷ்ணுவை போட்டு வறுத்து எடுக்கிறாப்புல மாயா பண்ணதுக்கு ஒரு கேள்வியும் கேட்கலங்கிற போது என்னடா இது, அப்போ என்னதான் பிரச்சனை, மாயா கிட்ட ஏன் ஒரு கேள்வி கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணதான் செய்யுது. சரி, அதுக்கப்புறம் மக்களே பழகிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதான் கொஞ்ச நாள் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க மாயா கிட்ட கேள்வி கேட்க மாட்டார் அப்படிங்கறத நம்மளே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஷோ பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பாங்க, அதாவது தினேஷ் கிட்ட அப்படியே உள்ள போய் கேள்வி கேட்டுட்டே இருக்காப்ல. மாயா கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க நான் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். பட் அதை விட்ட அப்படியா மாயா சூப்பர் உட்காருங்க அப்படி உட்கார வச்சுட்டு தினேஷ் நீங்க சொல்லுங்கன்றாரு. என்னையா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு டவுட் வெளியே எல்லாருக்கும் இருக்கும் போது ஒரு எபிசோட்ல ஒரு கேள்வியாச்சும் கேளுங்கண்ணே, மக்களுடைய திருப்திக்காக வச்சு கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கெஞ்ச வைக்கிறாப்புல. பட் இருந்தாலும் பிம்பிளிக்கு பிலாப்பியா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இதுவுமே வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். முதல்ல நம்ம பார்த்த மாயாக்கும் இப்போ பார்க்குற மாயாக்குமே டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி அர்ச்சனா வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பக்கம் நெகட்டிவ் இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து ரொம்ப பாசிட்டிவா காட்டி எல்லாம் பண்ணிட்டு அகெயின் இப்போ வந்துட்டு அவங்க ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு திருப்பி ஏதோ ஒரு நெகட்டிவா ஸ்பன் பண்ற மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? மாயாக்கு அது பாசிட்டிவா மாறுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது எந்த இதுல வந்துட்டு ஏதோ ஒரு இதுல ட்விஸ்ட் அண்ட் டர்னா மாறி போற மாதிரி இருக்கு. ஸோ சேனல் சைடே வந்துட்டு இது இவங்க தான் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மாத்தி பண்றாங்களா? இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி அப்படி கூட இருக்கலாம். ஆனா மாயாக்கு வந்து கொஞ்சம் டைம் முன்னாடியே எடுத்துக்கிட்டாங்க. 50 days வரைக்கும் ஒரிஜினல் மாயா, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் மாயான்ற மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாகி என்னதான் நம்மளுடைய கேரக்டர் வந்து இதுதான் என்னுடைய உண்மையான கேரக்டர், நான் கோவப்படுற கேரக்டர்லாம் இல்லை அப்படிங்கிறது வரைக்கும் ஓகே. பட் ஃபெமினிசம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணுக்கு அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடிக்கும் போது தட்டி கேட்கிற கேரக்டர் அவங்களுடைய கேரக்டர் தான். அது கூட சேஞ்ச் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப அந்த இடத்துல வந்து மாயா ரொம்ப ஃபேக்கா தான் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கண் முன்னாடி நடக்கும்போது அதை அப்படி கடந்து போறாங்க. ஸோ அப்போ உண்மையான மாயாவா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்க போய் பட்டுன்னு கேட்பீங்களே, ஏன் கேட்கல அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? பட் இருந்தாலும் நாமினேஷன்ல வரக்கூடாது, நான் வந்து அப்படியே அமைதியாயிட்டேன், என்ன நடந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிராவல் ஆகி கிட்டத்தட்ட நாமினேஷன்லேயே வராம ஃபினாலே வீக் வரைக்கும் வந்துட்டாங்க. அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனையில தான் அவங்களுக்கு பயங்கரமான இது வந்து கிடைச்சி, ஃபேம் வந்து கிடைச்சிச்சு, ஆடியன்ஸ் சப்போர்ட்லாம் கிடைச்சி பிரதீப் மேட்டர்ல. ஸோ வந்து அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ பிரச்சனை பண்ண நம்மளுக்கு வந்து வெளியே சப்போர்ட் ஏறிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அடுத்த வாரம் விஷ்ணு கூட சண்டை போடுறாங்க. ஒரு வாரம் ஒருத்தர் கூட சண்டை போடும்போது பயங்கரமான பீக் வருது. பட் ஒரு எபிசோட்ல அப்படியே அது டவுன் ஆகுது. ஓகே, அப்போ இந்த வாரம் நம்ம தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டிருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் சண்டையே வேணாம், நம்ம அப்படியே அடக்கி வாசிக்கலான்ற மாதிரி கிட்டத்தட்ட மாயா மாதிரி இவங்களுமே அடக்கி வாசிச்சு நான் எதுவுமே பேச மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா போவேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேஸ் தான் இந்த சீசன்ல. மற்ற சீசன்லலாம் வந்து நானா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. இந்த சீசன்ல நான் ஃபேக்கா தான் இருக்கேன் அப்படின்றத அவங்களே வெளிப்படுத்திக்கிற மாதிரி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாயா எப்படியோ கிட்டத்தட்ட அர்ச்சனாவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்லி பிரிக்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் விசித்ரா மேம் ரொம்ப ஓப்பனாகவே கேட்டிருப்பாங்க இந்த இதுல கூட. பட் இருந்தாலும் அவங்க இதெல்லாம் வந்து அர்ச்சனா கிட்டேயே கேட்டிருக்கலாம். இவ்வளோ ஒரு இது வேணும், ஒரு டாஸ்க் வேணும், அந்த டாஸ்க்ல வந்தா நான் சொல்லுவேனா அப்படிங்கிறது இல்ல. நீங்க அர்ச்சனா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, அந்த அர்ச்சனா கிட்ட சொல்றாங்க மாயா பூர்ணிமா கிட்ட சொல்லாத விஷயத்தை நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா உன் மேல எனக்கு பயங்கரமான ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு அதுக்கு முந்தின நாள் சொல்றாங்க. அடுத்த நாள் வந்து நீ ஃபேக்கா இருக்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க்ல வந்து சொல்றாங்க. அப்ப as a person நான் இதை ரிசீவ் பண்ணும்போது நேத்து இப்படி பேசுறீங்க, இன்னைக்கு நான் ஃபேக்குன்றீங்க, அப்ப நான் எதை நம்புறது அப்படிங்கிற ஒரு இது வந்து அர்ச்சனாக்குமே வரும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க இருக்காங்க. அண்ட் அர்ச்சனா வந்து விசித்ரா மேம் கிட்ட நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தவங்க அந்த பொம்மை டாஸ்க்ல போட்டு கழுவி ஊத்திட்டாங்க.
அப்போ இது உண்மையா சொன்னியா ஃபேக்கா சொன்னியா? உண்மையா தான் சொன்னேன், இதான் என்னுடைய மனசுக்குள்ள இருந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ 2 பேரும் வெளியே சிரிச்சுக்கிறாங்களே தவிர்த்து உள்ள பயங்கர வன்மத்தோடையும் வேற ஒரு அப்படியே ஆப்போசிட் ஒப்பீனியனோடையும் தான் 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க உள்ள சிரிச்சு பேசுறது, இது பண்றது, முன்னாடி எல்லாமே இருக்கிறது எல்லாமே ஃபேக்கு, அவங்க பின்னாடி பேசுறது எல்லாமே ஃபேக்குன்ற மாதிரி தான் இந்த சீசனே போயிட்டு இருக்கு. இப்போ விசித்ரா மேம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில வாரங்கள் வரைக்கும் முன்னாடி எல்லாம் வந்துட்டு மதர்லி ஃபிகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணாங்க. அண்ட் ஃபேமிலி விசிட் வரைக்கும் அது இருந்தது. அதுக்கப்புறமா நான் மம்மி அப்படிங்கிறது வந்து உருட்டல் மம்மியில ப்ரூட்டல் மம்மி மாறிட்டாங்க. அதுவும் மாயா பூர்ணிமாக்கு மட்டும். ஆமா, அது வந்து டோட்டலா ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி. அது வரைக்கும் லைக் ஃபேமிலி வர வரைக்கும் நான் வந்து ஒரு மம்மி மதர்லி ஃபிகரா நான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வயசுலாம் குறைஞ்சிச்சு, எனக்கு கோட்டழிங்க, நான் முதல்ல இருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமாவோடய சுற்றி கைண்ட் ஆஃப் சேம் ஏஜ் சேம் மைண்டில் இருக்கிற மாதிரி அவங்களே அவங்கள நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. சிலதெல்லாம் வந்து மூஞ்சி சுளிக்க வைக்கிற மாதிரி ஒரு இப்போ நைட்டில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவங்க வந்து சில விஷயங்கள் நான் இந்த மாதிரி நான் நடிக்கும் போது இப்படிலாம் இருந்தது, அது ஃபன்னாக இருந்தது. ஆனால் ஸோ கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்போ வந்து அவங்க பண்ணும்போது அதெல்லாம் வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு. ஏன்னா இத்தனை வாரம் பார்க்காத விசித்ரா இதெல்லாம் இப்போ பண்ணுறாங்கன்னா எதனால அப்படிங்கிறப்ப இதுதான் அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? ஆமாம், இதுக்கு முன்னாடி அவங்க அதை பற்றி பேசாமல் இருந்ததாலும் ஓகே. கமல் சார் எபிசோட்லேயே அந்த ஒரு பாட்டு போட்டு மீனா குமரி சாங்குக்கு வந்து நான் வந்து என்ன பிராண்டிங் பண்ண பாக்குறாங்க, நான் அதுல இருந்து வெளியே வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன், பட் விஜய் டிவி என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா அதுக்குள்ள திரும்ப இது பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசினவங்க. அப்போ உங்களுக்கே அதுல இருந்து வெளியே வரணும்னு இருக்குன்னா நீங்க எதுக்கு மாயா பூர்ணிமா கூட்டு உட்கார வச்சு இப்படி பண்ணு உதட்ட கடி கண்ணாடின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது விருப்பம் இல்லைன்னு அதுல இருந்து வெளியே வரணும்னு இருக்கும்போது நீங்க ஏன் போயிட்டு 2 அவங்க அது பொண்ணுங்க, அவங்க மம்மி பொண்ணுங்களா பார்க்க கூட அவங்கள வச்சுட்டு எதுக்கு இந்த மாதிரி இது பண்றீங்க? அது இவ்வளவு பேர் பார்க்க ஷோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ பேச்சு ஒண்ணு நடவடிக்கை ஒண்ணா, இதெல்லாம் சும்மா மக்களுக்காக பேசுறாங்க, பட் இதுதான் இதுவா அப்படின்ற மாதிரி ஒரு அது உண்மையிலேயே அந்த இது பார்க்கும்போது நம்மளுக்கே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து சொல்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த ஷோ பார்ப்பாங்களே, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வீட்டில் ஷோ பார்ப்பாங்களேன்னு அடிக்கடி சொல்லக்கூடிய ஆளே இவங்க தான். இதெல்லாம் அவங்க வீட்டில் பார்க்க மாட்டாங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தா அவங்களுக்கே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் தேவையில்லாததோ அவாய்ட் பண்ணிருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விசித்ரா மேம் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் நான். அப்பதான் விசித்ரா மேம் உடைய பிஆர்னே சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அவங்களோட கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிரதீப்போட மேட்டரை எடுத்து அது ஐஷு எவிக்டானா நான் இது வந்து பிரதீப் மேல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் போது ஐஷு எவிக்டாய் வெளியே போனாங்க. சூப்பரா மைண்ட் கேம் விளையாடி மாயா பூர்ணிமா போட்டு அட்டாக் பண்ணுவாங்க எது பேசினாலும், அப்படி போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஜோவிகா, அக்ஷயா, விக்ரம் இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க மாயா பூர்ணிமாவோட சேராதீங்க, சேர்க்க சரியில்லை, சேர்ந்ததுனால நீங்க வெளியே போயிருவீங்கன்னு சொல்லி வச்ச மாதிரி 3 பேரும் வெளியவும் போனாங்க. ஆனா மத்தவங்களுக்கு அவ்வளவு அட்வைஸ் கொடுத்துட்டு கடத்துல நானே அது குழிக்குள்ளதான் உழுவேன்னு சொல்லிட்டு போய் என்னைக்கு மாயா பூர்ணிமாவோட போய் க்ளோஸ் ஆனாங்களோ, மாயாவுடைய இன்னொரு முகம் என்ன அப்படிங்கிறது தெரியாம போய் சேர்ந்தாங்களா என்னன்னே ஒன்றும் புரியல. அர்ச்சனாவை அட்டாக் பண்ணணும், தினேஷ் அட்டாக் பண்ணணும், அதுக்கு அட்டாக் பண்ணணும்னா மாயா பூர்ணிமா கூட சேரணுன்றதுக்காக போய் சேர்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி போய் என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்னையோட அவங்க வந்து குழி தோண்டி உள்ள உட்காந்துக்கிட்ட மாதிரி தான், மாயா குழிக்குள்ள உட்காந்துக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் மண்டையும் கழுவுற மாதிரி மாயா ரொம்ப ஈஸியாவே விசித்ரா மேம் மண்டையும் கழுவி விட்டாங்க. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய டிராப்பே. இதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாலுமே அந்த டாப் 5ல கூட வர முடியாது. இன்னொரு 3 எவிக்ஷன்ல அவங்களும் ஒரு ஆளா இருப்பாங்க கன்ஃபார்மா. ஓகே, அப்போ வந்து அவங்க கேமராக்காக சில விஷயங்கள் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாத்திரம் வளர்க்கும் போது தினேஷுடைய பர்சனல் லைஃப் மேட்டர்ஸ் எல்லாம் பேசியிருந்தாங்க. அது அவர் கேட்டும் அமைதியாக தான் இருந்தாரு. அண்ட் கேட்காம சில விஷயங்களும் அவருக்கு அது புரியாமையும் இருந்த மாதிரியும் ஒரு ஃபீலிங்ல இருந்தது. ஆனால் லைக் வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்னு தெரியவும் அவரோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது. இவங்களுக்கு வந்து நான் சொன்னது அப்போதைக்கு தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் பின்னாடி போய் திருப்பி வந்து ஆமா ஐ ஹேட் ஹிம்னு அழுகுறாங்க. அந்த அழுகிற அளவுக்கு அவங்களுக்குள்ள அவ்வளோ என்ன ஒரு வன்மமோ இல்லைன்னா அந்த ஒரு கோபம் எதனால அவ்வளோ வந்து டெவலப் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் நான் 24/7 லைவ் பார்க்குற ஆள் கிடையாது. இல்லை, நானே 1 எபிசோடு பார்க்குறவன் தான். பட் ஆனால் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதான் என்னைக்கு வந்து இவங்க 3 பேருக்கும் கிளாப்ஸ் வருதுங்கும் போது விசித்ரா மேம் வந்து அந்த அவங்களோட மைண்ட் கேம் படி இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டு யாருக்கு அதிகமான கிளாப்ஸ் வருதுன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது விஷயங்கள் பண்ணாங்க. அண்ட் தினேஷோடைய கேப்டன்சில என்னைக்கு 2 பேரும் வெளியே போய் அந்த பீன் பேக்கை போட்டு படுத்தாங்களோ அப்ப இருந்து தான் தினேஷுக்கும் விசித்ரா மேமுக்கும் அந்த ஒரு அட்டாக் மோடே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து கம்ப்ளீட்டா 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்றாங்க. யாராச்சும் அடங்கி போவாங்கன்னு பாக்குறாங்க, 2 பேருமே அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் அட்டாக் பண்ண அவங்க அட்டாக் பண்ணு சொல்லிட்டு அட்டாக்னு சொல்லி அட்டாக் மோட்லயே போகும்போது இவங்க ஒரு டைம்ல பர்ஸ்ட் ஆயிடுறாங்க. அந்த பர்ஸ்ட் ஆகுறது வந்து கேமுக்குள்ள இருக்கலாம், அவரை பத்தி இருக்கலாம், இந்த கேமுக்குள்ள அவர் என்ன பண்ணாரோ அதை பத்தி பேசுற வரைக்கும் ஓகே. பட் அவருடைய பர்சனல் லைஃபை ஒரு டாஸ்க்ல வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாலுமே அது அவருடைய பர்சனல், அவருடைய எமோஷன் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த லெவல் வரைக்கும் நம்ம இறங்கி பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த இறங்கி எம்மா நீ திரும்பிலாம் வந்துடாதம்மா
அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப வந்து ஹர்ட் ஆகக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட அவர் அதை கேட்கலன்னு நினைக்கிறேன், டேரக்டா கேட்கல. ரவீனா சொல்லும் போது தான் டவுட்டா சொன்னாங்க. அப்போ கூட அப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் வேற மாதிரி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் கமல் சார் பண்ணும்போது ஓகே நமக்காக கமல் சார் பேசிட்டாரு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் விசித்ரா மேம் அந்த இடத்துல ஆமா சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு அண்ட் பின்னாடி போயிட்டு அவர் ஒரு குட் ஃபாதரா இருக்கலாம், குட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா குட் ஹஸ்பண்டா இருக்க முடியாது. குட் ஹஸ்பண்டா இருக்கும்போது நீங்க எப்படி எனக்கு என்னடா சொல்றாங்க, எனக்கு அந்த சென்டென்ஸே எனக்கு புரியல. என்ன இது குட் ஃப்ரெண்டா இருக்கலாம், குட் பிரதரா இருக்கலாம், பட் குட் ஹஸ்பண்டா இருக்க முடியாதுன்னா நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க, எப்படி அதை சொல்றீங்க அப்படிங்கிறதே எனக்கு ஒன்றும் புரியலையே. சென்டென்ஸே ஒரு மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பூர்ணிமா சொன்னாங்க, அதை வச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது எனக்கு லைஃப் இருக்கு, அதுக்கு தான் லைஃப் முடிஞ்சு போச்சேன்னாங்களாம். என்னடா அது லைஃப் முடிஞ்சு போச்சா, அதாவது அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், பியாண்ட் எக்ஸ்ட்ரீம் அவருடைய பர்சனல் லைஃப்ல இறங்கி பேசின மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ரொம்பவே முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு உண்மையான பாண்டிங் அப்படிங்கிறது நம்ம எந்த கண்டஸ்டன்ட் கிட்டையும் நம்ம பார்க்குற மாதிரி தெரியல. என்னதான் இவங்க வந்து லைக் எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோ போடுறது, வெக்கேஷன் போகிறது அப்படின்னு இருந்தாலுமே அந்த உண்மையான ஒரு பாண்ட் அப்படிங்கிறது இல்லை. ரவீனா சொன்ன மாதிரி எலிமினேட் ஆகி போனாங்கன்னா அப்பாடா ஒரு டிக்கெட் குறைஞ்சிது அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் எல்லாருமே சுற்றுற மாதிரி இருக்குது. இது எனக்கு தெரியல, எல்லாருமே ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கிற மைண்டில் தான் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லேயும் இருக்குது. இதில் பாதி பேருக்கு வெளியிலையும் எனக்கு லைக் இவங்களை ஆல்ரெடி வெளியில் தெரியும், ஆனால் உள்ளே வந்து தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிட்டும் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது? ஆமா, எனக்கு தெரிஞ்சு உள்ள வந்து ஓரளவுக்கு ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே மணி அண்ட் ரவீனா மட்டும்தான். ஸோ அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன்லேயே உண்மையா இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். மற்றபடி மாயா பூர்ணிமாவுடைய ரிலேஷன்ஷிப் ஓரளவுக்கு ஜென்யூனா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க என்னதான் நெகட்டிவா இதுவா இருந்தாலுமே ஓரளவுக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஜென்யூனா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக மாயாவும் பூர்ணிமாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்றது அவங்க வெளியே போய் பேசிக்கிட்டாதான் தெரியும். ஸோ இந்த 2 ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட்டுக்காகவும் கேமுக்காகவும் அந்த டைமுக்காகவும் தான் பேசிக்கிறாங்களே தவிர்த்து அதை மீறி ஒரு ஒரிஜினலான பாண்ட் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது. வெளியே போய் ஷோ பார்த்தாங்கன்னா உண்மையிலே தெரிஞ்சிடும். லைக் உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட பேசுறது மட்டும் தான் தெரியும், அவங்க நம்மளை பத்தி பின்னாடி என்ன பேசுறாங்கன்றது தெரியாது. அவங்க வெளியே வந்து ஷோ பார்க்கும்போது ஓ நம்மளை பத்தி இங்கெங்க இப்படிலாம் பேசியிருக்காங்களா, இவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் தெரிய வரும். தெரிய வந்ததுக்கு அப்புறமும் அவங்க பேசுறாங்களா இல்லையா, வெளியே போய் அப்படியே பேசினா அந்த ரிலேஷன்ஸ்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. விஷ்ணு சொல்லியிருப்பாரு, நம்ம 4 பேர் கூட வெளியே வந்து மூஞ்சிக்கு நேரம் பார்த்துப்போம், அந்த கேங்கெல்லாம் வெளியே போனால் பார்த்து கூட மாட்டாங்க, இங்கே ஏதோ தெரியாமல் விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் வெளியே இந்த மாயா கேங்கில் உண்மையாக குறிப்பாக இந்த மாயா கேங்கில் இருந்தவங்கலாம் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ஓ நம்ம மாயாவுடைய மாயம் நம்மளை இவ்வளவு தூரம் பிரெயின் வாஷ் பண்ணி உள்ள வச்சிருந்துருக்காங்களா, நம்ம இது தெரியாமல் வாழ்ந்துருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் ஷோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாயா கூட எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே போனாலாம் சத்தியமா இந்த சீசன்ல யாருக்குமே இருக்காது. மணி ரவீனா இந்த மாயா பூர்ணிமாவை தவிர்த்து வேற யாருக்கும் இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, ஆக்சுவலாக லைக் இப்போ நிக்சன் வெளியே போனதுக்கு அப்புறமா மாயா பூர்ணிமா ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணதுக்குனாலையோ என்னன்னு தெரியல, பூர்ணிமா வந்து நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐ லைக் ஹிம், நான் எப்படி உங்களை லைக் பண்ணுறனோ அவங்கள லைக் பண்ணுறனோ இவங்களை லைக் பண்ணுறோம், அது மாதிரி ஐ லைக் விஷ்ணு, அவ்வளோதான் லைக்குங்க, அவ்வளோதான்றது பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது இப்போ வெளியில் நம்ம பார்க்க போகிறோம்னா கூட நிறைய மீம் பேஜஸில் வந்துட்டு ஒரு 4 ஆம்பளைங்களோடய அந்த ஒரு சரௌண்டிங்கில் இருக்க முடியல அப்படின்னா ஒரு மாதிரி கொச்சையாக பேசியிருந்தாங்க. வெளியில் நீங்கள் எப்படி வந்து ஒரு ரூமில் அத்தனை பசங்களோட ஷேர் பண்ணியிருப்பீங்கன்ற மாதிரி அவ்வளோ பேட் கமெண்ட்ஸை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. அது வந்து ஒரு 1 hour எபிசோடில் நம்மளால் எப்படி ஒரு பொண்ணோட கேரக்டரை வந்து லைக் கால்குலேட்டோ இல்லை அசஸ்னேட் என்ன வேணா வச்சுக்கலாம், அதை எப்படி பண்ண முடியுது? ஆமாம், ஆக்சுவலாக சில விஷயங்கள் வந்து நம்மளாலேயே இந்த முகம் சுளிக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் பூர்ணிமா இந்த சீசனில் கொஞ்சம் அபோவ் த லைன் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அது எங்கன்னா நிக்சன் கூட வந்து தம்பி அக்கா அப்படின்ற ஒரு லைனில் 2 பேர் இருக்கும்போது போய் அவங்க மடியில் படுத்துட்டு என்னுடைய பிரின்ஸ் இவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாடா தலையை கோரி விட்றா, அதெல்லாம் பார்க்கும்போது டே இது அண்ணன் அக்கா தம்பி மாதிரி இல்லையாடா. வெளியே நம்ம பார்க்குறோம்ல ஒரு ஆடியன்ஸாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறோம். ஸோ இங்கே 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேரும் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க, திடீர்னு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் இது வந்து பார்க்குற மாதிரி இல்லையே, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரியே இல்லையன்ற ஒரு விஷயம் வரும்போது தான் வெளியே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது. நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வெளியே பேசுவாங்கன்ற மாதிரி இருக்குது. சில பேர் எப்பயுமே அப்படி பேசுகிற ஆட்கள் இருக்காங்க, அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு பூர்ணிமா இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் பியாண்ட் அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்ரமோட ஒரு ரிலேஷன்ஷிப் டிராவல் பண்ணாங்க, அதுக்கப்புறமா விஷ்ணுவோடைய விஷ்ணுவோடது மட்டும் தான் என்னோட ஜென்யூனா நான் பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அவங்க 2 பேருமே ஓரளவுக்கு ஜென்யூனா சில விஷயங்கள்லாம் இது பண்ணாங்க. பூர்ணிமா சைட்ல இருந்து ரொம்பவே ஜென்யூனா இருந்துச்சு விஷ்ணுவோடைய கேர், அந்த இது எல்லாமே பூர்ணிமா சைட்ல இருந்து நான் பார்க்கும்போது அது உண்மையிலேயே ஒரு ஒரிஜினலான ஒரு விஷயமா தான் பார்த்தேன். அண்ட் நிக்சனோடதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான், அது எதனால இப்படி போச்சு என்ன எதுன்னு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் பூர்ணிமா பேர் கெட்டதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது,
பூர்ணிமா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பேரை கெடுத்தாங்க. பட் ஃபைனலாக அது பொட்டி எடுத்து வந்தது மட்டும்தான் இந்த சீசன்ல அவங்க உருப்படியா பண்ண ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஃபைனலாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பிக் பாஸ் பற்றி பேசிட்டோம். இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவா? பிகாஸ் பூர்ணிமா எலிமினேட் ஆவாங்கன்னு நினைச்சோம், அவங்க பொட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் எலிமினேட் ஆவா? நம்ம அடுத்த 2 எவிக்ஷன் வந்து விஜய் வர்மா, விசித்ரா மேம், இவங்க 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த வாரமே டபுள் எவிக்ஷன் கூட இருக்கலாம். ஏன்னா 7 பேர் இருக்காங்க. ஃபினாலே வாரத்துக்கு 5 பேர் தான் போவாங்கன்றதான் என்னுடைய கால்குலேஷன். ஆல்ரெடி ஒரு ஆள் போயாச்சு. இந்த வாரம் விசித்ரா மேம் அண்ட் விஜய் வர்மா இவங்க 2 பேரையும் எவிக் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் மிட் எவிக்ஷன்ல வந்து ஒரு ஆளை வந்து அனுப்புவாங்க. அது மேபி விஷ்ணுவா இருக்கலாம். அப்படி விஷ்ணுவும் போயிட்டார் அப்படின்னா மீதி இருக்கிறவங்க வந்து ஃபினாலே வாரத்தில் போய் நிற்பாங்க. ஸோ அதில் மாயா, அர்ச்சனா, தினேஷ் அண்ட் மணி இவங்க 4 பேர் டாப் 4ல இருக்கிறதுக்கு குவாலிஃபைடான பர்சனாக நான் பார்க்குறேன். இவங்க 4 பேர் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நிறைய விஷயம் வந்துட்டு நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்தது பிக் பாஸ், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. இதே போல் இன்னும் நிறைய ஷோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதன் சினிமா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் விஜய் நிலஃபா பை சொல்லிட்டு கிளம்புறேன்.